இன்ஸ்டன்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நல்ல சில்லுன்னு கிரீமியான ரப்டி தான் செய்ய போறோம். அதுவும் இன்ஸ்டன்ட்டா. இது நீங்க டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிட்டுறலாம். இப்ப வாங்க அந்த ரப்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் ரப்டி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பிரெட் எல்லாம் பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 4 சின்ன சைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பெரிய சைஸ் பிரெட் இருக்குன்னா 2 மட்டும் போதும். அதோட சைட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இந்த சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை 1-2 கட் பண்ணிக்கலாம். அப்ப மிக்ஸில போட்டு அரைக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் எல்லாம் தண்ணி இல்லாத ட்ரையான மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸா அரைக்கணும்னு தேவையில்லை. பாருங்க, இந்த பக்குவத்துக்கு இருந்தா போதும். நம்மளோட பிரெட் கிரம்ஸ்லாம் ரெடி ஆயிருச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப் நம்ம பாலை சுட வச்சிடலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் தான் யூஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம ரப்டி நல்லா கிரீமியா இருக்கும். பால் நல்லா கொதிச்சு பொங்குனதுக்கு அப்புறமா கரண்டி வச்சு அப்பப்ப கிளறி விட்டுக்கோங்க. அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். இப்போ இதுல நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க பிரெட் எல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு பாலோட பிரெட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாலோட பிரெட் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை தனியா எடுத்து வச்சிருங்க. இப்ப நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு பேன்ல 4-5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் பாலுக்கு இந்த இனிப்பு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். தண்ணி எதுவுமே சேர்க்காம லோ ஃப்ளேம்லயே வச்சு சர்க்கரையை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சு லைட்டா ஒரு தேன் கலர் வரணும். ரொம்ப டார்க்கா இருக்க கூடாது, லைட் கலர் வந்தாலே போதும். அப்பப்ப மட்டும் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு கீழே போய் தங்காம இருக்கும். இந்த சர்க்கரை பாக ஹை ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அப்புறம் நமக்கு சுகர் சிரப் கிடைக்காது, சுகர் கேண்டி தான் கிடைக்கும். பாருங்க, லைட் தேன் கலர் வந்துருச்சுல. இந்த ஸ்டேஜ் கரெக்டா இருக்கும். இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க பால்ல இதை சேர்த்துக்க போறோம். சேர்க்கையில கொஞ்சம் கவனமா இருங்க, தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேர்த்த உடனேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கேஸ் ஆன் பண்ணிட்டு தான் இந்த சிரப்பை நம்ம சேர்த்துக்கணும். சுகர் சிரப் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாத்தி ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சில்லுன்னு சர்வ் பண்ணீங்கன்னா நல்ல க்ரீமியா டேஸ்டியான ரப்டி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஃபைனலா கார்னிஷ்க்கு கொஞ்சம் பிஸ்தாவும் பாதாமையும் நான் பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்க போறேன். இது ஆப்ஷனல் தான். இந்த நட்ஸ் தான் நீங்க சேர்க்கணும்னு இல்லை. உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருக்குன்னா அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். எல்லாமே டேஸ்ட் நல்லா இருக்கும். ½ hour அப்புறமா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து நட்ஸ்லாம் தூவி சில்லுன்னு சர்வ் பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்ட் ரப்டி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாத்தீங்களா, இந்த இன்ஸ்டன்ட் ரப்டி எவ்வளவு சீக்கிரமா செஞ்சுட்டோன்னு. இனிமே ரப்டி சாப்பிடணும்னா ரொம்ப நேரம் பாலை போட்டு வத்த வைக்கணும், வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். இதே மாதிரி புது புது ரெசிபிஸ்லாம் நம்ம கஸ்து கிச்சன் சேனல்ல பார்க்கணும்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க. நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட உங்க எல்லாரையும் நான் வந்து மீட் பண்றேன். பாய்.